ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நாம் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், கொடமிளகா, கேரட் மற்றும் பீன்ஸ் 1/4 கப் அளவுக்கு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது பாத்திரத்தை வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்ததும் நூடுல்ஸ் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது 3 பேக்கெட்டு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் நூடுல்ஸை வேக வைக்கும் போது நூடுல்ஸை உடச்சி போடக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டால் தான் நல்லா நூடுல்ஸ் நீளமாக இருக்கும். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வடிகட்டின நூடுல்ஸை திரும்ப அந்த பாத்திரத்தில் சேர்த்து பச்சை தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. இதனால் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 4 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது நாம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், அப்புறம் கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் கொடமிளகா இது 4ஐயும் சேர்த்து அது கூடவே உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. நாம் இதை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, 1 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். காய்கள்லாம் அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடித்து வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நூடுல்ஸோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி கடாயை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணவும் முடியும், நூடுல்ஸும் உடையாது. இப்போது நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியாகவோ இல்லைன்னா அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வெங்காயத்தாள் இருந்தால் கூட அதுவும் சேர்த்துக்கோங்க, அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வெங்காயத்தாள் இல்லாதனால கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.